துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னல்ங்க. நீங்க இப்ப இந்த பலன பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்போதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்கள விடாம தொரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துச்சுடுங்க. துலா ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க. அது ஒரு இணைப்புங்க. அது ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய துலா ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? துலா ராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நாளா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா? நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நம்மளும் நிம்மதியா ஒரு நாள் தூங்க மாட்டோமான்னு ரொம்பவே ஏங்கி போய் காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமுங்க. உங்களுடைய அந்த நீண்ட கால காத்திருப்புக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க போகுதுங்க. உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாருங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு அதிர்ஷ்ட தேவதைன்னே சொல்லலாமுங்க. அவர் யாரு? எதுக்காக உங்க வீட்டுக்கு வராரு? அதனால உங்க குடும்பத்துல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது? இத்தனை காலமா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க விட்டுட்ட ஒரு விஷயம் எப்படி கண் முன்னாடி தத்ரூபமா நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா ஆழமா பேச போறோம்ங்க. கொஞ்சம் பொறுமையா கவனமா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு முக்கியமான தருணம்ங்க. பொதுவாகவே துளாராசிக்காரங்க நீங்க ரொம்பவும் நல்லவங்க. மற்றவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்களால தாங்கிக்க முடியாதுங்க. முதல் ஆளா ஓடி போய் நிக்கிறது நீங்க தாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, உங்க உழைப்பையாவது போட்டு மற்றவங்களை காப்பாத்திடுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது திரும்பி பார்த்தா உங்க கூட நிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்கங்க. நீங்க உயிர் கொடுத்து நேசிச்சவங்க கூட உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்கங்க. உங்களை புரிஞ்சுக்காம உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. நிறைய அவமானங்கள், துரோகங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம்னு நீங்க படாத பாடுபட்டீங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியாம ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, ஒரு விடிவு காலமே கிடைக்காதான்னு பல ராத்திரிகள் தலையணையில முகம் புதைச்சு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணங்கள், அந்த வலிகள் யாருக்குமே தெரியாதுங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டே உங்களுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறவங்க நீங்கங்க. தராசு மாதிரி எப்பவுமே நடுநிலைமையா நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு பல நேரங்கள்ல கடவுள்கிட்டயே நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. ஏன்னா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருதுங்க. உங்க ஜாதகத்துல இப்ப இருக்கிற கிரக அமைப்பு பிரகாரம் பார்த்தா உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுதுங்க. அதனால தான் அடிச்சு சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்காத ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு. இத்தனை காலமா ஒரு சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கலாமுங்க. வராதுன்னு நினைச்ச பணம் எங்கேயும் முடங்கி போய் கிடந்திருக்கலாமுங்க. இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்திருக்கலாமுங்க. கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனது, குடும்பத்துல எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு, கணவன் மனைக்குள்ள சுத்தமா ஒற்றுமையே இல்லாம ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சு வாழ்ந்தது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கமா பெரும் பாரமா இருந்திருக்குங்க. இந்த தடைகள் எல்லாமே இனி சுக்குநூறா உடைய போகுதுங்க. உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த புதிய நபர் கையில ஒரு பெரிய தீர்வை கொண்டு வர போறாருங்க. அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நண்பரா இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்க யாருன்னே இது வரைக்கும் பாத்திராத ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத நபரா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவர் உள்ள நுழையும் போதே உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருளும் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. அவர் கொண்டு வர போற அந்த செய்தி உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாயை அடிச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப உயரமா போக போகுதுங்க. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த பயம் இனி உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க. உங்களுக்கான காலம் பிறந்துருச்சுங்க. தைரியமா இருங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் இனி தயக்கம் இல்லாம கீழே இறக்கி வைங்க. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் யார் மூலமா வருவாரு, எப்படி வருவாருன்னு நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. காலமும் நேரமும் அவரை தானா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தான தர்மங்கள், நீங்க மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு புண்ணியமா மாறி உங்களை ஒரு
ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஏன்னா உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அந்த தெய்வம் உங்களை கைவிடவே விடாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டில் நடக்க போற அந்த நல்ல காரியங்களை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்படத்தான் போறீங்க. இது வரைக்கும் நீங்க நம்புறவங்க உங்களுக்கு முதுகுல குத்துனது போதும். குறிப்பா காசு பணம் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன? ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் நீங்க கடனாளியானதுதான் மிச்சம்ங்க. கைக்கு வந்த பணம் வாய் கேட்டாம போச்சுன்னு பல நாள் நீங்க புலம்பி இருப்பீங்க. உழைப்பு உங்களுக்கு தான் இருக்குங்க. ஆனா அதோட பலனை வேற யாரோ அனுபவிச்சிருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம உங்களை விட தகுதியில குறைஞ்சவங்களுக்கு அந்த பதவி போயிருக்குங்க. இதையெல்லாம் பார்த்து வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்களுக்காக பேச உங்க நியாயத்தை எடுத்து சொல்ல அந்த நபர் ஒரு தூதுவனா வரப்போறாருங்க. அவர் மூலமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியா வந்து சேருங்க. அடைபட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்குமுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், வீண் பிடிவாதங்கள் எல்லாமே காத்துல பறந்துடுங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த நபர் மூலமா கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க ரொம்பவே குழப்பத்துல இருப்பீங்க. அவர் ஒரு வயசான பெரியவரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா கூட இருக்கலாம். சில சமயம் ஒரு தொழில் முறையான சந்திப்பா கூட அது அமையலாமுங்க. ஆனா அவர் சொல்ல போற ஒரு வார்த்தை நீங்க இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு விடையா அமையுங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க தூக்கி போட்ட ஒரு விஷயம், ஒரு சொத்து பிரச்சனையோ இல்லை நீதிமன்ற வழக்கோ உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. உங்களை ஏமாத்தினவங்க உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு உங்க கை ஓங்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்துல கூட இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கை கால் வலி, மூட்டு வலி, இல்லைன்னா காரணமே தெரியாத ஒரு சோர்வு, இதெல்லாம் உங்களை விட்டு விலகி உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுதுங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராம என்னென்னவோ யோசிச்சு குழம்புவீங்க. இனி அந்த மாதிரி எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காதுங்க. நிம்மதியான தூக்கம் வருங்க. உங்க முகம் எப்பவுமே ஒரு பிரகாசமா மாறப்போகுதுங்க. உங்க பேச்சை யாரும் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, இனி நீங்க சொல்றதுதான் வேத வாக்கா மாறப்போகுதுங்க. ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுதுங்க. அதனால இனிமே பழச நினைச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை மனசுல போட்டுக்காம உங்க வழியில நீங்க சரியா போயிட்டுருங்க. உங்களுக்கான நேரம் ரொம்பவே சிறப்பா அமைய போகுதுங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்க போக போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அதிசய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சது முதல் வேலையா உங்க தொழில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, இல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி அதுல பெரிய நஷ்டமாகி முடங்கி போக இருக்கிற அப்படிங்கன்னா இனிமே அந்த நஷ்டத்தை எல்லாம் லாபமா மாத்துறதுக்கான ஒரு வழி பிறக்க போகுதுங்க. பணம் காசு விஷயத்துல நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நிஜமா என்ன, ஒரு சில நேரத்துல சின்ன தொகைக்கு கூட அடுத்தவங்க கையேந்தி நிக்கிற நிலைமை பல பேருக்கு வந்திருக்குங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாதுங்க. எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய தொழில் வாய்ப்பையோ இல்லை எதிர்பாராத பெரிய பண உதவியோ கொண்டு வரலாமுங்க. அவருடைய வருகைக்கு அப்புறம் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் ஒன்னொன்னா கைகூடி வருமுங்க. ரொம்ப வருஷமா தடைப்பட்ட கல்யாணம் திடீர்னு கூடி வருமுங்க. நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொன்ன ஒரு காரியம், அது எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம். உங்க சொந்த வீடு வாங்குற கனவா இருக்கலாம், இல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதா இருக்கலாம். அது ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்சிருமுங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி உங்க நிலைமை உயருமுங்க. உங்க உழைப்புக்கு இப்பதான் ஒரு உண்மையான பலன் கிடைக்க போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே ஒரு ரகசியமான வேண்டுதல் வச்சிருப்பீங்க. அந்த வேண்டுதலை குலதெய்வம் இப்ப நிறைவேற்றி வைக்க போகுதுங்க. துலா ராசிக்காரங்க, நீங்க சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவங்க. அதனால உங்களுக்கு எப்பவுமே நல்ல ஆடைகள் மேலேயும் ஒரு நல்ல கம்பீரமான தோற்றத்துல இருக்கணுங்கிறதுல தனி ஆர்வம் இருக்குங்க. ஆனா அதுக்கான பண வசதியோ சூழ்நிலையோ இதுவரைக்கும் உங்களுக்கு சரியா அமையாம இருந்திருக்கலாமுங்க. இனிமே நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அவங்களா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க சிந்தனை கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கிற போற நேரமா இதுதாங்க. எந்த கவலையும் வேண்டாமுங்க. தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே இனிமே பிரகாசமா மாறப்போகுதுங்க. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களை குளிப்பறிக்க நினைச்ச அத்தனை பேரோட முகத்திரையும் இனிமே கிழிஞ்சு தொங்க போகுதுங்க. இவன் எப்படியாவது அழிஞ்சு போக மாட்டானா, இவன் குடும்பம் நடுத்தருவுக்கு வராதான்னு காத்துட்டு இருந்தவங்க கண் முன்னாடி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல
அந்த நபர் உங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டத்த மட்டும் கொண்டு வர போறதில்லைங்க. உங்கள சுத்தி இருக்கிற எதிரிகளோட சதியில இருந்தும் உங்கள காப்பாத்த போறாருங்க. பொதுவா நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க, உங்க மனசுல ஒண்ணு, வெளிய ஒண்ணு வச்சுக்க தெரியாது. ஆனா, அதையே உங்களுக்கு பாதகமா பயன்படுத்தி உங்கள பல தடவை ஏமாத்திட்டாங்க. சொந்த பந்தம்னு நம்பி நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் கடைசியில உங்களுக்கு பெரும் பகையா வந்து முடிஞ்சிருக்குமுங்க. இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா யாரையும் நம்பி நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்களுக்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு வரப்போகுதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழிகாட்டியா செயல்பட போறாருங்க. உங்க வீட்ல ரொம்ப நாளா ஒரு இருண்ட சூழ்நிலை இருந்திருக்குங்க. எது தொட்டாலும் தடங்கல், எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு இழுபறி. இப்படி பல வருஷமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள் எல்லாமே காத்தோட காத்தா பறந்து போக போகுதுங்க. உங்கள விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உங்க அருமைய புரிஞ்சுக்கிட்டு உங்கள தேடி வருவாங்க. உங்க வீட்டு வாசல்ல உங்கள தேடி ஒரு கூட்டமே நிக்க போகுதுங்க. வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம் வாங்க போறீங்க. இதுவரைக்கும் வாங்கின கடனை அடைக்க முடியாம எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சீங்க. இனிமே உங்களுக்கு யாருகிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமையே வராதுங்க. நீங்களே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பெருசா மாறப்போகுதுங்க. குறிப்பா பிள்ளைங்க கல்யாணத்துக்காக நகையோ பணமோ சேர்க்க முடியாம தவிச்சிட்டு இருந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய பண வரவு வந்து உங்க வீட்டு சுபகாரியம் ரொம்ப தடபுடலா நடக்க போகுதுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படவே வேண்டாமுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவும் ஒரு சாதகமான இடத்துல உட்கார்ந்துருக்குதுங்க. உங்க உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போற நேரம் இதுதாங்க. உங்க கண்ணீர் எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுதுங்க. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷமும் ஒரு பல மடங்கா உங்களை தேடி திரும்பி வரப்போகுதுங்க. உங்க சொந்த தொழில மட்டும் இல்லாம வேலை பார்க்குற இடத்துலயும் ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இத்தனை காலமா உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலையே, உங்களை விட கம்மியா உழைக்கிறவங்க எல்லாம் மேல போயிட்டாங்களேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தீங்க. சில பேருக்கு வேலை செஞ்ச இடத்துல தேவையில்லாத பழிகள் கூட வந்து சேர்ந்துருக்குங்க. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு ஒரு ஓரமா இருந்தாலும் வம்படியா உங்களை வம்பள மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அவங்க முன்னாடி வந்து நிக்கவே ரொம்ப பயப்படுவாங்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பதவி உயர்வோ இல்ல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இடமாற்றமோ தேடி வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு வெளியூர்ல இருந்தோ இல்ல ரொம்ப தூரத்துல இருந்தோ ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரலாமுங்க. இதெல்லாம் எனக்கு நடக்குமா, என் நேரம் அவ்வளோ நல்லாவா இருக்குன்னு நீங்க இப்ப நினைக்கலாமுங்க. ஆனா சத்தியமா சொல்றேங்க, உங்க கிரக நிலை அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்குதுங்க. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாக பிரிவினை பிரச்சனையோ இல்ல சொத்து பிரச்சனையோ கூட ரொம்ப சுலபமா முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருமுங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட பகை வளர்த்துக்கிட்டு உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, இனிமே அவங்கள உங்ககிட்ட வழி வந்து பேச போறாங்க. ஏன்னா நீங்க பழையபடி எல்லாரையும் கண்ணை முடிக்கிட்டு நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசை உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம, நேர்த்தி கடன் செலுத்த முடியாம ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. இனிமே அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு உங்க குடும்பத்தோட போயிட்டு ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட்டு வருவீங்க. இதுவரைக்கும் நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியம், அது உங்க பிள்ளைகளோட படிப்பை பத்தியோ இல்ல அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியோ இருக்கலாமுங்க. அது ரொம்ப சிறப்பா நடந்து முடிய போகுதுங்க. உங்க மனசுல இருந்த அந்த இனம் புரியாத ஒரு பயம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த ஒரு பதட்டம் இனிமே துளி கூட உங்ககிட்ட இருக்காதுங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுதுங்க. உடம்புல இருந்த அந்த சோர்வை எல்லாம் நீங்க எப்பவும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சை கேட்டாலே மற்றவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகுதுங்க. அந்த அளவுக்கு உங்க வாக்கு பலிக்க போகுதுங்க. இதுவரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில அந்த புதிய நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போறாருங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த வசந்த காலத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்க வாச கதவை தட போகுதுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி குணம் இருக்குதுங்க. நியாயத்துக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க. ஆனா அந்த நியாயமே உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியா மாறி உங்களை பெரிய அளவுல காயப்படுத்தி இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போற அந்த நபர் உங்களோட அந்த காயங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்தா அமைய போறாருங்க. குறிப்பா உங்க குடும்பத்துல இருந்த பெரிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாருங்க. சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டணும், ரொம்ப நாளா ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்திருக்குங்க. ஆனா அதுக்கான காசு கையில சேராம அப்படியே சேர்ந்தாலும் வேற ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த காசு கரைஞ்சு போயிருக்குங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தடையோ ஏமாற்றமோ உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க. உங்க கனவு இல்லம் ரொம்ப சீக்கிரமாவே நிஜமாக போகுதுங்க. அதுக்கான உதவிகள் அந்த புதிய நபர் மூலமாவோ இல்ல அவர் காட்டி கொடுக்குற ஒரு வழியிலையோ உங்களுக்கு ரொம்ப சுலபமா வந்து சேருமுங்க. பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேற போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்பவே அந்யோன்யமா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட வழியில
இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவோ, இல்ல பொருள் வரவோ கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாம ரொம்ப நம்பிக்கையோட இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்புனவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்த நினைச்சு நினைச்சு உங்க மனசு ரொம்பவே ரணமா இருக்குங்க. நம்ம ஏன் இவ்வளோ நல்லவங்களா இருக்கோம்? கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோமா? ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்குன்னு ஒரு நாதி இல்லையேன்னு பல ராத்திரிகள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பெரிய விடை கிடைக்க போற நேரம் வந்துருச்சுங்க. உங்கள அழ வச்சவங்க, உங்கள ஏமாத்துனவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுதுங்க. அந்த புதிய நபரோட வருகை உங்க வீட்ல இருக்கிற வறுமைய விரட்டி அடிச்சு ஒரு பெரிய செல்வ செழிப்ப கொண்டு வரப்போகுதுங்க. குறிப்பா பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகுதுங்க. கல்யாணம் ஆகாம தடைபட்டுக்கிட்டு இருந்த பெண்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் தேடி வரப்போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கின தம்பதிகளுக்கு அந்த குறையும் நீங்கி வீட்ல தொட்டில் கட்ட போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களுடைய எதிர்காலத்த நினைச்சு நீங்க பட்ட கவலை எல்லாம் இனிமே காத்துல பறந்துடுங்க. அவங்க ரொம்ப பெரிய அவங்க ரொம்ப பெரிய அளவுல சாதிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பெருமைய தேடி தர போறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு ரொம்ப குழப்பாம நடக்க போற நல்ல காரியங்கள சந்தோஷமா ஏத்துக்க உங்க மனச தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாயிருச்சுங்க. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் தாங்க. துளாராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணுமுங்க. உங்க கூடவே சிரிச்சுட்டு போறவங்க எல்லாரும் உங்க கூடவே இருப்பாங்கன்னு ஒரு இது இல்லைங்க. உங்க கூடவே சிரிச்சுட்டு பேசுறவங்க எல்லாரும் உங்க நன்மைக்காக தான் இருக்காங்கன்னு நீங்க ரொம்பவே குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுறதும், உங்க வளர்ச்சியை பார்த்து வயிறு எறியறதும் உங்க சொந்தக்காரங்க வட்டத்திலேயே நிறைய பேர் இருக்காங்கங்க. நீங்க நல்லா இருந்தா அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஆனா வெளியில மட்டும் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணுல கட்டி இருக்க அந்த மாயத்திரையை விளக்க போறாருங்க. யார் உண்மையானவங்க, யார் உங்க முதுகுல குத்த காத்துட்டு இருக்கிற போலி முகங்கள்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாருங்க. இனிமே நீங்க யாருகிட்ட எப்படி பழகணும், யாரை தூரமா வைக்கணும்னு ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா இனிமே நீங்க ஏமாற போறது இல்லைங்க. உங்களுக்கான காலம் மாறிடுச்சுங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுதுங்க. அந்த நபர் வெறும் பணத்தையோ காசையோ மட்டும் கொண்டு வர போறது இல்லைங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியும் சேர்த்தே கொண்டு வர போறாருங்க. பணம் காசு என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாமுங்க. ஆனா போச்சுன்னா திரும்ப வராதது இந்த மன நிம்மதி தாங்க. அந்த நிம்மதி இல்லாம தான் இத்தனை வருஷமா நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க. ராத்திரி ஆனா ஒரு நல்ல தூக்கம் கிடையாது. நாளைக்கு விடிஞ்சா என்ன பிரச்சனை வருமோ, யாரு வந்து நிப்பாங்களோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்குமுங்க. இனிமே அந்த பயம் உங்களுக்கு சுத்தமாவே தேவையே இல்லைங்க. உங்க மேல இருந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகி போகுங்க. குறிப்பா உங்க வீட்டுல அடிக்கடி ஏதாவது சாமான்கள் உடையறது, இல்லைன்னா காரணமே இல்லாம வீட்டுல இருக்கிற பொருட்கள் அடிக்கடி வீணா போறது, சுவத்துல விரிசல் விழுகிறதுன்னு சில கெட்ட சகனங்கள் கூட நடந்திருக்கலாமுங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல இருந்த கண் திஷ்டியோட வெளிப்பாடு தாங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது இந்த தரித்திரம் அத்தனையும் உங்க வீட்டை விட்டு தெரிச்சு ஓட போகுதுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு பெரிய தெய்வீக கலை வரப்போகுதுங்க. நீங்க ஏத்துற தீபம் அவ்வளவு பிரகாசமா எரிய போகுதுங்க. உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்து முழுசா உட்கார்ந்துக்கிறத நீங்களே உணர போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வீட்டுல ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாக போகுதுங்க. இதுவரைக்கும் உங்க வீட்டுல இருந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் இனிமே ஒரு இனிமையான நினைவுகளா மாறப்போகுதுங்க. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுதுங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷத்தை முழு மனசோட வரவேற்க நீங்க இப்ப இருந்தே தயாராயிருங்க. துளாராசி அன்பர்களோட மனசு எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்களால சும்மா வேடிக்கை பார்க்கவே முடியாதுங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரியா மாறிடுச்சுன்னு நீங்க இப்ப நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறத விட செய்யாத தப்புக்கு நீங்க பட்ட அவமானங்கள் தான் இங்க ரொம்ப அதிகம்ங்க. உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு தூரமா போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க சுபாவத்தையே தப்பா பேசி உங்க மனசை சுக்குநூறா உடைச்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த வரப்போற புதிய நபர் மூலமா உங்க மேல விழுந்த அத்தனை வீண் பழிகளும் பனி போல விலக போகுதுங்க. உண்மையான தப்பு செஞ்சவங்க யாருன்னு ஊருக்கே தெரிய போகுதுங்க. உங்களை தூத்துன வாய் எல்லாம் உங்களை புகழ்ந்து பேச போகுதுங்க. தலை குனிஞ்சு நடந்த இடத்துல எல்லாம் இனிமே நீங்க ராஜநடையில தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த இருள் மொத்தமா விலகி ஒரு சிபிச்சமான வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. குறிப்பா விவசாயம் பண்றவங்க, இல்லைன்னா சொந்தமா நிலம் வச்சிருக்கவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த வறட்சி நீங்க ஒரு நல்ல மகசூல் கிடைக்க போகுதுங்க. உங்க நிலத்துல எல்லாமே ரொம்ப செழிப்பா வளர போகுதுங்க. இவங்க உடம்புல இருந்த ஒரு பெரிய சொர்வு உங்களுக்கு எப்பவுமே ஒரு தடையா இருந்திருக்குங்க.
காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பே இல்லாம ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு உடல் வலியோ சோர்வோ உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க. ரொம்ப நாளா வைத்தியத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த செலவு மொத்தமா குறைய போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்க போறத நீங்களே நல்லா உணர போறீங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுல நுழையும் போது உங்க குலதெய்வமே அவர் உருவத்துல உங்க வீட்டுக்குள்ள வரதை நீங்க நினைச்சுக்கலாமுங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை நடக்க போகுதுங்க. உங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்காக நீங்க சேர்த்து வச்சிருந்த நகை நட்டு காசு பணம் எல்லாம் ஏதோ ஒரு அவசர செலவுக்காக அடமானத்துக்கு போயிருக்கலாமுங்க. அந்த நகையை மீட்க முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. உங்க கைக்கு வரப்போற அந்த எதிர்பாராத பெரிய தொகையால அடமானத்துல இருக்கிற அத்தனை நகைகளும் சீக்கிரமாவே உங்க வீட்டு பீரோவுக்கு வந்து சேரப்போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க சுபகாரியங்களை ஊரே மெச்சுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி வைக்க போறீங்க. இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க உங்க மனசை நல்லா தயார்படுத்திக்கோங்க. எந்த ஒரு கவலைக்கும் இனிமே உங்க மனசுல இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப அருமையா கைக்கூடி வந்துருச்சுங்க. துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய மனக்குறை என்னன்னா, நம்ம எவ்வளோ உழைச்சாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறதாங்க. ராப்பகலா முழிச்சு அடுத்தவங்களுக்காக உழைச்சி ஓடா தேர்ந்திருப்பீங்க. ஆனா கடைசியில பேர் வாங்குறது வேற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. இது வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல, சொந்த குடும்பத்திலயும் இதே நிலைமை தாங்க. குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு எந்திரம் மாதிரி ஓடிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க தியாகத்தை புரிஞ்சுக்க ஒரு நாது இருக்காதுங்க. இவன் என்ன பெருசா செஞ்சான், இவன் கடமையை தானே செஞ்சான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா இனிமே அந்த வலிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்து மொத்தமா மறப்போதுங்க. உங்க வீட்டு வாசப்படியை தேடி வரப்போற அந்த நபர் உங்க உழைப்புக்கான முழு பலனையும் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போறாருங்க. இனிமே நீங்க இருட்டுல உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க செஞ்ச தியாகம், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. உங்க உழைப்பை சுரண்டனவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய பதவியோ இல்ல எதிர்பாராத ஒரு பெரிய பொறுப்போ உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா பேசாம ஒதுங்கி போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே அவங்களா உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட காசு பணம் இல்லாதப்ப உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பழையபடி எல்லாரையும் நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்க மனசு இப்ப ரொம்பவே பக்குவப்பட்டு இருக்குங்க. யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூரமா வைக்கணும், அந்த புதிய நபரோட வருகை உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிடுங்க. உங்க வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம ஏதோ ஒரு எரிச்சலையே குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு மனக்கசப்பும் உங்க குடும்பத்துல இருக்கவே இருக்காதுங்க. கணவன் மனைக்குள்ள அவ்வளவு ஒரு நெருக்கம் வரப்போகுதுங்க. உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு இருந்த கவலையெல்லாம் தீர்ந்து அவங்க ஒரு பெரிய நிலைமைக்கு போக போறத உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க போற நேரம் வந்தாச்சுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழிநடத்த போகுதுங்க. அதனால எதை நினைச்சும் பயப்படாம வரப்போற நல்ல காலத்தை ரொம்ப தைரியமா வரவேற்க தயாரா இருங்க. துளாராசி அன்பர்களே, இத்தனை காலமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்த கடன் பிரச்சனைகள் இப்போ ஒன்னொன்னா தீர போற நேரம் வந்தாச்சுங்க. கடன் கொடுத்தவங்க உங்க வாசல்ல வந்து நின்று உங்களை ஒரு மாதிரி பேசும்போதெல்லாம் நீங்க துடிச்சு போய் நின்னது எனக்கு நல்லாவே தெரியுமுங்க. எப்ப இந்த கடனை எல்லாம் அடைப்போம், எப்ப நிம்மதியா ஒரு வேளை சோறு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவோன்னு ஆக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல லட்சுமி யோகம் முழுமையா வேலை செய்ய போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் ஆளா மட்டும் வரமாட்டாங்க. உங்க பணப்பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கான ஒரு பெரிய வழியையும் சேர்த்துதான் கொண்டு வராங்கங்க. இத்தனை நாளா உங்களுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்போ உங்க பக்கம் திரும்பிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை நிம்மதியும் அத்தனை செல்வமும் உங்க கைக்கு மின்னு வந்து சேரப்போகுதுங்க. உங்க கரம் திரும்ப கிடைக்க போகுதுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால உருப்படவே முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய கார்லயோ இல்லை ஒரு நல்ல வீடு கட்டியோ நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலையை பார்த்தா உங்க பேச்சுல ஒரு வசீகரம் பிறக்க போகுதுங்க. மற்றவங்களை ஈர்க்கிற சக்தி உங்களுக்கு அதிகமா கிடைக்குங்க. இதனால நீங்க செய்யற தொழில உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இல்லைன்னா வேலையில உங்க மேலதிகாரிகளுக்கு உங்க மேல ஒரு தனி மரியாதை உண்டாகுங்க. நீங்க ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்த அந்த ரகசிய திட்டம், அதாவது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம்ங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரா கூட இருக்கலாம். அவர் மூலமா கிடைக்கிற ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க. இனிமே உங்க வீட்டுல தரித்திரம் இருக்காது, சுபிச்சம் மட்டும்தான் இருக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் தெரிய போகுதுங்க. உங்க கண்ணுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாம் வெற்றியா தான் அமைய போகுதுங்க.
நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்த ரொம்ப யோசிப்பீங்க. அந்த நபர் யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க. கவலையே படாதீங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுங்க. திடீர்னு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மங்களகரமான பறவையோ இல்லைனா நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமோ தற்செயலாக நடக்குமுங்க. உங்கள் வீட்டு நிலக்கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு தெரிய ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் வெறும் யதார்த்தம் கிடையாதுங்க. உங்கள் நேரம் மாறப்போகிறதுக்கான ஒரு அறிகுறி தாங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்குங்க. இவர் நம்ம ஆள் தான், இவரால் நமக்கு நல்லது நடக்கும்னு உங்கள் உள் மனசு உங்களுக்கு சொல்லுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் அவர் சொல்கிறத முழுசாக கேளுங்க. ஏன்னா அவர் சொல்ல போகிற ஒரு சின்ன தகவல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வருஷமாக தேடிட்டு இருந்த அந்த பெரிய வெற்றிக்கான சாவியாக இருக்குங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று உங்கள் வீட்டை நோக்கி வீச போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருங்க. அது ஒரு கோவிலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு புது இடமா இருக்கலாம். அங்கே தான் உங்களுக்கான அந்த பெரிய திருப்பு முனை காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் எதை ஒன்று சாதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதை செஞ்சு முடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த தயக்கம், பயம் எல்லாம் நீங்கி ஒரு புலிக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்க ராசிக்கு சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால கலைத்துறை, வியாபாரம் இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வருங்க. அது மூலமாவே ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு குழம்பாம உங்க மனசாட்சி சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த புதிய நபர் உங்களுக்குள்ள விதைக்க போறாருங்க. இனி உங்க வாழ்க்கையில வறுமைங்கிற சொல்லுக்கே இடம் கிடையாதுங்க. எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருங்க. ஏன்னா லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்க போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க செஞ்ச பொறுமைக்கு இப்பதான் ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுதுங்க. தயாரா இருங்க. உங்க பொற்காலம் உங்க கண்ணு முன்னாடி வரைய போகுதுங்க. துலா ராசிக்காரங்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு புதுவிதமான நேர்மறை ஆற்றல் வரப்போறத நீங்க நிஜமாவே உணர முடியுங்க. இத்தனை காலமா உங்க வீட்டுல ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்குங்க. ஒருத்தர் பேசிக்கிறதே யோசிப்பீங்க. ஒரு சிரிப்பு இருக்காது. ஆனா அந்த நபர் உள்ள வந்த உடனே அந்த மொத்த இருட்டும் விலகி ஒரு சந்தோஷமான சூழல் உருவாக போகுதுங்க. அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து சேருமுங்க. அது ஒருவேளை உங்களோட நீண்ட கால சட்ட ரீதியான சிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணமா இருக்கலாம். இத்தனை வருஷமா அந்த ஒரு கையெழுத்துக்காகவோ இல்லை அந்த ஒரு அங்கீகாரத்துக்காகவோ தான் நீங்கள் தவம் கிடந்திருப்பீங்க. அது இப்போவே ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. இதெல்லாம் நடக்கும்போது நிஜமாவே இது நமக்கு தான் நடக்குதான்னு நீங்களே உங்களை கிள்ளி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்டு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே ஒரு அழகான விஷயங்கள் மேலே ஈர்ப்பு இருக்குங்க. ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் ஒரு வறுமையோ இல்லைன்னா ஒரு மனக்கவலையோ தடுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் மாற்றிட்டு புதுசாக அழகான பொருட்களை வாங்குற யோகம் வந்துச்சுங்க. உங்கள் வீடு ஒரு புது பொலிவு பெறப்போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு பெரிய ஏணியாக இருக்க போகிறாருங்க. அவர் மூலமாக கிடைக்கிற தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு போக போகுதுங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் காரில் போகிறதும் ஒரு பெரிய அந்தஸ்தில் உட்காரதும் 100% நிஜங்க. இது வெறும் பேச்சுக்காக சொல்லலைங்க. உங்கள் கிரகநிலைகள் இப்போ அப்படி ஒரு உச்சகட்ட பலனை கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. வரப்போகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருங்க. சில நேரங்களில் நமக்கு நல்லது நடக்கும்போது கூட நமக்கே ஒரு பயம் வருங்க. எங்கே இதுவும் போயிருமேன்னு அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் கொடுக்க போகிற கூலி இதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய நபர் கொண்டு வர போகிற மாற்றம் ஒரு மரம் மாதிரி கிளவிட்டு வளரப்போகுதுங்க. அது உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய பெயரையும் புகழையும் தேடி தருங்க. உங்கள் பிள்ளைங்க படித்து முடித்து ஒரு பெரிய வேலைக்கு போகிறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிகிறதோ ரொம்ப சீக்கிரமாகவே நடக்குங்க. உங்கள் வீட்டில் விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. வாசலில் கல்யாண மேடை முழங்க போகிற நேரம் நெருங்கிடுச்சுங்க. அந்த நபர் வர அந்த சுப நேரத்துலேருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை தோஷங்களும் அடிச்சுட்டு போக போகுதுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை மாதிரி இன்னும் சில மாதத்தில் நீங்கள் இருக்க போகிற நிலைமை வேறேங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு சினிமாவில் வர மாதிரி அவ்வளவு வேகமாக மாறப்போகுதுங்க. எதை நினைச்சோ இனி வருத்தப்படாமல் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. துலா ராசிக்காரங்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் எப்போ ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் அதில் ஒரு சின்ன தடையாவது வந்துடுங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் படுற அவஸ்தை இருக்கே, அது உங்களுக்கே ஒரு கட்டத்தில் எரிச்சலாக இருக்குமுங்க. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலில் கால் வைக்கிற அந்த நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை வாஸ்து தோஷமாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட கெட்ட கண்ணாக இருக்கட்டும், எல்லாமே காணாமல் போயிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு புது உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப நாளாக சரியில்லாமல் இருந்திருக்குங்க. அது என்ன செலவு பண்ணாலும் குணமாகலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த கவலைக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. ஒரு நல்ல வைத்தியரோ இல்லைனா ஒரு சரியான மருந்தையோ அந்த நபர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் குடும்பத்தோட அந்த மருத்துவ செலவுகள் மொத்தமாக குறைய போகுதுங்க.
பண கஷ்டமும் இல்லாமல் மன கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.